தெளிவாகவே சொல்லுது, வலில்லாஹி அஸ்ஸ வஜல் ஃபீ குல்லி யௌமின் மின் ஷஹ்ர ரமதான் இன்தல் இஃப்தார் அல்ஃபு அதீகின். ரமதானுடைய மாதத்துல இஃப்தாருடைய நேரத்துல அல்லாஹ் 10 லட்சம் மக்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். குல்லுஹும் கத் இஸ்தௌஜபுன் நார், எல்லாமே சும்மா பாவிகள் அல்ல, நரகம் வாஜிபாக்கப்பட்ட 10 லட்சம் மக்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். 1 மில்லியன். فإذا كان آخر يوم من شهر رمضان أعتق الله عز وجل بقدر ما أعتق من أول الشهر إلى آخره. ரமதானுடைய கடைசி நாள் வந்தா ஆரம்ப நாள்ல இருந்து கடைசி நாள் வரும் வரை இஃப்தார்ல எத்தனை பேர் அல்லாஹ் மன்னிச்சானோ அதே தொகையை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு நாளைக்கு 1 மில்லியன், 30 நாளைக்கு 30 மில்லியன், கடைசி நாள் இன்னும் 30 மில்லியன். இஃப்தாருக்கு மட்டும் 60 மில்லியன், 600 லட்சம் மக்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். எனவே மன்னிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? தௌபா செய்யணுமா இல்லையா? இஃப்தாருடைய நேரத்தில் யாழ்ல படம் பாக்குறத விட்டுட்டேன், யாழ் அந்த பெண்ணோட உள்ள தொடர்பை விட்டுட்டேன், யாழ்ல இப்படி யாழ்ல இந்த பாவங்களை விட்டுட்டேன், தௌபா செய்யுங்க, அந்த 10 லட்சத்தில் ஒன்றா அல்லாஹ் எங்களை ஆக்குவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது மாத்திரமல்ல, லைலத்துல் கத்ர்ல எவ்வளவு பேர் அல்லாஹ் மன்னிப்பான், சஹருடைய நேரத்தில் எவ்வளவு பேர் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா நான் இப்ப என்ன சொல்ல வாரேன்டா, லைலத்துல் கத்ர் முடிச்சு அடுத்த நாள் காலையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்த்து நபி அவங்க கேக்குறாங்க, ஜிப்ரீல், அல்லாஹ் லைலத்துல் கத்ர்ல எப்படி நடந்து கொண்டான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அதிகமான மக்களை மன்னிச்சிட்டான், ஆனா 4 பேரை மன்னிக்கல. லைலத்துல் கத்ர்ல 4 பேருக்கு மன்னிப்பு இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு இல்லையா? அவ்வளவு முசீபத் பிடிச்ச மக்கள் இருக்கிறாங்களா? அது யார் யா ரசூலல்லாஹ் என்று கேக்குறாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முதலாவது நஃபர் முதுமினு ஹம்ரின், யாரு இன்டாக்சிகன்ஸ், போதை வஸ்துக்களை பாவிக்கிறத நிப்பற்றதுக்கு தௌபா செய்ய தயாரில்லையோ அவனை லைலத்துல் கத்ர்லயும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவருக்கு கொஞ்சம் பாவிச்சாதான் கொஞ்சம் மீட்டர் வேலை செய்யுமா. அது சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யாரு ஏதோ ஒரு அமைப்பு, அது டேப்லெட்டா இருக்கலாம், சிறப்பா இருக்கலாம், தூளா இருக்கலாம், அபினா இருக்கலாம், விஸ்கியா இருக்கலாம், பிரண்டியா இருக்கலாம், பியரா இருக்கலாம், என்னதாக இருந்தாலும் அதை விடுறதுக்கு தயார் இல்லையா, லைலத்துல் கத்ர்ல உனக்கு தௌபா இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆகுன் லிவாலிதை, யாரு தன்னுடைய தாய் தந்தையர்களை நோவிக்கிறாங்களோ, உள்ளத்துல உம்மா வாப்பாட கவலை உண்டாக்குறாங்களோ, லைலத்துல் கத்ர்ல அந்த மனிதனுக்கு பாவம் மன்னிப்பு இல்ல. பார்த்தா இவர் இமாமுக்கு பக்கத்துல தான் தொழுகிறார், நெத்தி எல்லாம் திறந்து கருத்து, எப்ப பார்த்தாலும் அவர் ரமதான்ல கடைசி 10 நாள் இஅ்திகாஃப் எங்க ஹரம்ல இருக்கிறார், ஆனா இங்க உம்மாவுடைய உள்ளத்தை நோவிச்சிட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க துபாயில வாரோம், கோடி கணக்கு சம்பாதிச்சாலும் அங்க உம்மக்கு மகனோட திருப்தி உள்ளத்துல இல்ல, லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு இல்ல. இந்த ரமதான் எங்களுக்கு மன்னிப்போணுமா? எடுங்க கால், உம்மாவோட பேசுங்க, வாப்பாவோட பேசுங்க, உம்மா வாப்பா நீங்க என்னைய மன்னிக்காட்டி அல்லாஹ் லைலத்துல் கத்ர்லயும் என்னைய மன்னிக்க மாட்டான். நான் சொல்லல உம்மா வாப்பாவுடைய பதுவா என்று, அடே இந்த மகன் இப்படி இருக்கிறானே வாப்பா என்ற கவலை இருக்குதே, அது போதும் எங்கட வாழ்க்கை நஷ்டமாக, அது போதும், இப்படி இருக்கிறானே இந்த மகன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டாங்க உம்மா வாப்பாவோட? சுப்ஹானல்லாஹ். ரிவாயாத்கள்ல வருவது, அபர்ருன் நாஸ், தாய் தந்தையர்களுடைய விஷயத்துல ஆக நல்ல முறையில நடந்த 2 சஹாபாக்கள். அதுல ஒருத்தர் தான் நுஅமான், ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவங்க சொல்றாங்க, ஹாரிஸ், நான் சொர்க்கத்துல நீங்க குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டனே, என்ன விசேஷமான அமல்? யா ரசூலல்லாஹ், நான் தராவீஹ் தொழுறேன், நான் கியாமுல் லைல் தொழுறேன், நான் ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கிறேன், நான் இவ்வளவு குர்ஆனை தமாம் பண்றேன். இல்ல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு தெரிய நான் செய்யற அமல் என்னண்டா, உம்மோட கால மசாஜ் பண்றேன், உம்மோட தலைக்கு எண்ணெய் பூசுறேன், உம்மாவுடைய ஹிதமத்தில் இருக்கிறேன், உம்மாவோட பேசிக் கொண்டிருக்க போல உம்மா ஏதாவது செல் எனக்கு காதுல கேட்கலாட்டி உம்மா என்ன சொன்னீங்க என்று கூட கேட்க மாட்டேன். ஏன்? என்ற பார்வையில அதுவும் ஒழுக்கத்துக்கு மாற்றம் தான். யா ரசூலல்லாஹ், நாங்க என்ன பேசுறோம், என்னமோ வளர்த்துறீங்க, ஜாய் வளவலா தொலதொலா வாப்பமா, கொஞ்சம் வாயப்பத்தி கொண்டிருங்களே, இதுக்கெல்லாம் தௌபா லைலத்துல் கத்ர்ல கிடைக்காது, உம்மா மன்னிக்காத வரை.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுங்களை பத்தி ரிவாயத்ல வருவது, செல்றாங்க, மா தஅம்மல்து அலா உம்மி முந்து அஸ்லம்து, நான் இஸ்லாத்தை தழுவின நாள்ல இருந்து தலையை தூக்கி என்று உம்மட முகத்தை கூட பார்க்கல. ஏன்? உம்மட கண்ணியத்துக்கு கீழே பார்த்து கொண்டுதான் உம்மோட பேசுவோம். ஆனா இந்த காலத்துல உம்மா அப்பமார்கள் செல்றேன், என்ன இவன் பாக்குற பார்வைக்கு எனக்கு பயமா இருக்குது. எந்த உம்மா வாப்பா புள்ளேல்ட விஷயத்துல எனக்கு என்ன அவனோட பேசா இல்ல, அவன் கொஞ்சம் முகத்துக்கு பாயிறான், இந்த பயம் இருக்குதோ அந்த புள்ளேல் ஒரு நாளும் அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கவும். நீங்க முஃப்தியா இருக்கலாம், பிரசிடென்டா இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஒரு உம்மா வாப்பாக்கு தைரியம் இருக்கணும், ஏண்ட மகன் பிரசிடென்ட் தான், ஆனா காத முறுக்கி பேசினாலும் சும்மரிப்பான் என்ற தைரியத்தோடு அவங்க இருக்கணும். அந்த தைரியத்தை நாம் உம்மா வாப்போட உள்ளத்துல கொடுக்கணும். லைலத்துல் கத்ர்ல, ரமதான்ல எதை எதிர்பார்க்கிறோம்? தக்வா உள்ளத்தில் இருந்தாதான் இந்த சிஃபத், அடேனா அல்லாஹ்க்கு எப்படி ஜவாப் சொல்றது என்று உம்மா வாப்பாட ஹாலாத்தை வச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மூணாவது ஆள் யாரு? காத்திஉ ரஹீமின். காத்திஉ ரஹீமின், உறவுகளை முறிக்கிறவர், சகோதரத்துவம் இல்லாம இருக்கிறவர். கேட்டா சொல்றார், என்ற ஹயாத்துக்கும் தேவையில்லை, மௌத்துக்கும் தேவையில்லை, மௌத்துல முழிக்காத. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உறவுகளை முறிக்கிறதுக்கு இஸ்லாத்துல எந்த ரீதியிலையும் அனுமதி, எந்த ரீதியிலையும், எவ்வளவு பெரிய தவறு நடக்கட்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஏனைய சகோதரர்கள் 10 பேர் பிளான் பண்றாங்க கொல்றதுக்கு. அந்த நியத்துல கிணத்துல வீசுறாங்க. வாப்பாக்கு வந்து பிதமின் கதிபின், பொய்யான ரத்தத்தை டிரெஸ்ல பூசி வாப்பா அழுந்து கொண்டு வந்து சொல்றாங்க, வாப்பா யூசுப் மௌத்து. ஆனா அந்த பொய் மாட்டிப்பட்டுட்டு, ஏன்? ஜுப்பா கிழிஞ்சே இல்ல, பொய்யா இல்லையா? நல்ல விளங்குது. இந்த நேரத்துல நானும் நீங்களும் இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? இதுக்கு போறோம், நீ என்ற புள்ளேலும் இல்ல, நான் உண்ட வாப்பாவும் இல்ல, எனக்கு உனக்கும் எந்த தொடர்பும் இல்ல, போ ஊட்டால வெளிய. இதுதான் எங்களுக்கு வார வார்த்தை. ஏன்? ஒரு மகனை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க, தவறு செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு குர்ஆன் செல்லுது. குர்ஆனுடைய பாடம் என்ன தெரியுமா? இவங்க செஞ்சு வந்தது பெரிய ஒரு தவறு தான், ஆனா அதை விட பெரிய தவறு இந்த தவறை வச்சு நான் உறவை முறிக்கிறது இருக்குது, அதை விட பெரிய தவறு. சொல்றாங்க, ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். நான் ரொம்ப அமைதியாக அழகாக பொறுமை செய்வன், உங்களோட விஷயத்தை அல்லாஹ்க்கு பொறுப்பு சாட்டி. அதுக்கு புறம் பிள்ளைகளுக்கு பேசுறது, யா பனிய யா பனிய. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மை பிலவட் சில்ட்ரன், என்ற இரக்கமான புள்ளைகளே என்றுதான் சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வளவு பெரிய தவறு. ஆனா இதை விட பெரிய தவறுனா இதை காரணமாக வச்சு உறவு முறிக்கிறது, தொடர்பை இல்லாமாக்குறது. இது பெரும் பாவத்தில் நின்றும் உள்ளது. 2வது மகன் புனியாமீனுக்கும் இதே மாதிரி கேஸ் ஒன்று நடக்குது. சம்பவத்தை சொல்றது நோக்கம் அல்ல, படிப்பினைய சொல்றது நோக்கம். அதுக்கு புறம் வந்து சொல்றாங்க, புனியாமீன் களவெடுத்து அங்க அரசன் பிடிச்சு கொண்டார். பாருங்களே, இந்த நேரத்துல இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அழுந்து 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 கண் பார்வை இல்லாம போயிட்டு, ஆனா உறவு முடிச்சு கொள்ள இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நாள் நபியாங்க ஒரு மஜ்மால இருக்கிறாங்க. சொல்றாங்க, லா தன்சிலுர் ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹி காத்திஉ ரஹிமின். ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள், ஒரு கோத்திரம், ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது, அதுல உறவை முறிக்கக்கூடிய மக்கள் இருந்தா. சொன்ன உடனே ஒரு வாலிபர் எழும்பி பேசிட்டார். கொஞ்ச நேரம் போனதுக்கு போற மறுவ வந்து உட்கார்றார். கேட்டாங்க, எங்க போனீங்க? யார் சொல்ல, நான் இந்த மஜ்மால இருந்தா நீங்க இருக்கிறீங்க, ஆனா நான் இருந்தா இந்த முழு கூத்திரத்துக்கும் இந்த குரூப்புக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது. ஏன்? எனக்கு என்ற சாட்சியோட ப்ராப்ளம் ஒன்று இருந்துச்சு, அவோட சமாதானமாகி வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொன்னார். ரமதான் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், இந்த குரூப், இந்த மஜ்மாக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கணுமா? இந்த மஜ்மால உறவுகளை முறிச்ச மக்கள், உம்மாவோட, வாப்பாவோட, சகோதரரோட, சகோதரியோட, மாமாவோட, இந்த குடும்பத்தோட முறுவலோட எந்த நஃபர் இந்த மஜ்மால் இருக்கிறாரோ அவரின் காரணமாக இந்த முழு மஜ்மாக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எவ்வளவு பயங்கரமான பாவம்.
تعرض الأعمال في كل اثنين وخميس ويغفر الله لكل امرئ لا يشرك بالله شيئا. ஒவ்வொரு வியாழக்கிழமை ஒவ்வொரு திங்கிழமை அல்லாஹ்க்கு அமல்கள் காட்டப்படுவது. ஷிர்க் செய்யாத எல்லா மக்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, இல்லம்ரஅன், ஷிர்க் இல்லாத எல்லா மக்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். இல்லம்ரஅன், இன்னொரு மனிதனையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அது யாரு? கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா, அவருக்கும் அவருடைய இன்னொரு சகோதரருக்கும் முறுவல் இருக்குது, பிரச்சனை இருக்குது, குடும்பத்துல ஒத்துமை இல்லாம இருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த மக்களையும் மன்னிக்க மாட்டான். அப்ப யோசிங்க, ரமதான் தான். இந்த ரமதான்ல முதலாவது தௌபாக்கு போக முன்னால எங்களுக்கு மத்தியில் ஒத்துமையாகிறது இருக்குதே, இது ஆக முக்கியம். நான் செல்லல டிக்கெட் எடுத்து ஸ்ரீலங்காக்கு போய் ஒத்துமையாங்க, ஆக குறைஞ்சது கால்ல சரி பேசி, எனக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அல்லாஹ்க்காக வேண்டி மன்னிங்க, நானும் உங்களைய மன்னிச்சிட்டேன். ஏன் இந்த ரமதான்ல சரி அல்லாஹ் என்னைய மன்னிக்கணுமே, எங்கட பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கணுமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஆக முக்கியமான விஷயம்தான் நாங்க முஸ்லிம்கள் என்ற அமைப்பில் எங்களுக்கு மத்தியில் ஒத்துமையாக இருக்கிறது, யாரோடும் எந்த மனக்கசப்பும் இல்லாம வாழ்றது இருக்குது. இத அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நல்ல யோசிங்க, லைலத்துல் கத்ர சொல்றதுக்காக வேண்டிதான் நபி அவங்க வந்தாங்க. வெளியே இறங்குறாங்க, 2 பேருக்கு மத்தியில வாக்குவாதம் போகுது. ஆனா இந்த ரமதானுடைய மாதம் ஷஹருல் முவாசாத், ஒத்துமையுடைய மாதம். ஒத்துமை இல்லாத ஒரு காட்சியை கண்டவனே லைலத்துல் கத்ருடைய டேட்டே மறந்து போயிடுச்சு. இப்ப யோசிங்க, நாங்க 10 பேரோட சண்டை பிடிச்சு கொண்டு லைலத்துல் கத்ர எதிர்பார்க்கிறோம், அல்லாஹ் கிட்ட தௌபா செய்ய. அடே லைலத்துல் கத்ர நாளை மறக்கடிக்க வச்சதே ஓண்ட சண்டைய குட்டிதான், நீ சண்டை பிடிச்சு கொண்டு வந்து லைலத்துல் கத்ரல தௌபா செய்ய வாராய். முதலாவது ஒத்துமையாக, அதுக்கு பிறகு தௌபாக்கு வா. எனவே நாங்க யாருமே ஏமாறக்கூடாது. நாங்க எப்படி வாழ்ந்தாலும் சரி அல்லாஹ் மன்னிப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒத்துமையாக இருக்கிறது ஆக முக்கியம். ஒவ்வொருத்தரும் நான் இன்னொருத்தர்கிட்ட தவற மன்னிக்க தயார் இல்ல, ஆனா செஞ்ச எல்லா ஹராத்துக்கும் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்க தயாராகிறேன். அல்லாஹ் கேட்பான், அடே ஃபர்ஸ்டுக்கு நீ அடுத்தவனை மன்னிச்சிடுவாப்பா, நான் உடனே மன்னிச்சிடுறேன். எனவே ஒரு முடிவொன்றுக்கு வருவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ரமதான்ல எனக்கு யாரோடும் எந்த கோபமும் இல்ல, எல்லாத்தோடும் ஒத்துமையாக தான் இருக்க போறேன். அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு பத்ருடைய சஹாபி, உஹதுடைய சஹாபி, ஹந்தக்குடைய சஹாபி, ஹுனைனுடைய சஹாபி, எத்தனையோ எல்லா யுத்தங்கள்ல கலந்து கொண்டவர். கடைசி சக்கராத்ல இருக்கிறார், சிரிச்சு கொண்டிருக்கிறார். ஒருத்தர் கேட்கிறார், இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? சொன்னாங்க, நான் 2 அமல்களை வச்சு அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன். பத்ர், உஹத், ஹந்தக், ஹுனைன். சொன்னாங்க, ஒன்றும் இல்ல. அப்ப என்ன சொன்னாங்க? ஃபகான கல்பி லில் முஸ்லிமீன சலீமா, என்ற உள்ளம் முஸ்லிம்களோட விஷயத்துல சலாமத்தா இருக்குது, எனக்கு கோபம் என்ற ஒருத்தனும் இல்ல. அதை வச்சுதான் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேனே தவிர பத்ர வச்சு, உஹத வச்சு, ஹந்தக்க வச்சு, ஹுனைன வச்சு அல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எனவே ரமதான்ல தக்வாவை அடையறதுக்கு ஒரு அடையாளம் தான் முதலாவது அல்லாஹ்வோட தொடர்பான விஷயங்கள்ல தௌபா செய்யறது. யா அல்லாஹ், நான் இதுக்கு பிறகு ஜினா செய்ய மாட்டேன், நான் மது அருந்த மாட்டேன், தூள் பாவிக்க மாட்டேன், அதை பாவிக்க மாட்டேன், தவறான பார்வைகளை பார்க்க மாட்டேன். இது எல்லாமே செஞ்சு எல்லாத்தோடும் 2வது ஒத்துமையா இருப்பேன். யா அல்லாஹ், இதுதான் தக்வா வந்ததுக்கு அடையாளம்.